சாப்பாட்டுக்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிக்கன் கறி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான சால்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் கிட்ஸ் மீண்டும் கேட்பாங்க. பண்ணி வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் சேவ் பண்ணிக்கோங்க. தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா அது கொதி வரட்டும். 10 மினிட்ஸ் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு காரசாரமான சிக்கன் கிரேவி. சிக்கன் லவர்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சாப்பாட்டுக்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிக்கன் கறி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான சால்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் கிட்ஸ் மீண்டும் கேட்பாங்க. பண்ணி வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் சேவ் பண்ணிக்கோங்க. தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா அது கொதி வரட்டும். 10 மினிட்ஸ் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு காரசாரமான சிக்கன் கிரேவி. சிக்கன் லவர்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.